அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் பார்க்க போறீங்க. அது வந்து நம்ம த்ரெட்ல பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஊசி வந்து சில்க் த்ரெட்டுக்கு துளிப் ஊசி 14ஆம் நம்பர் ஊசி எடுத்துக்கோங்க. டிசைன் வரைகிறதுக்காக ஸ்கேலும் பென்சிலும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லாங் அண்ட் ஷார்ட் வந்து நம்ம 2 ஷேப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன திலகம் ஷேப் மாதிரி போட்டுட்டு இதுலயே இன்னொரு பெரிய திலகம் ஷேப் மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஷேப்லயும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் லீஃப் மாடல். இப்படி ஒரு லீஃப், இது உள்ளேயே இன்னொரு லீஃப். ஸோ இது வந்து கரெக்டா இந்த இடத்துல சென்டருக்கு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லீஃப் மாடல்ல எப்படி போடுறது, இந்த மாதிரி பீகாக் ஃபெதர்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் ஃபெதர் ஸ்டிச்சு ஸ்டோன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் அடுத்தது பார்க்கலாம். இது லாங் அண்ட் ஷார்ட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த ஷேப் பார்ப்போம். இங்கே குத்தி எடுத்தாச்சு. இங்கே வந்து சின்னதாக குத்தி எடுத்துட்டு இந்த லைனில் குத்தி எடுத்துட்டு இதை அப்படியே கீழே கொண்டு போயிட்டு இங்கே ஒரு குட்டியை லாக். இதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் இப்படி குத்தி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு போய் அங்கே எடுத்துட்டு அப்படியே கொண்டு வாங்க. கீழே ஃபுல்லாக கொண்டு போயிடாமல் இங்கேயே நான் எடுத்துட்டு இங்கே ஒரு குட்டியாக லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு போட போட ப்ராக்டிஸில் வந்துடும். இப்படி லாங்கு ஷார்ட்டுன்னு நம்ம கொண்டு போகிறது தான் லாங் அண்ட் ஷார்ட்டு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த சென்டரில் வர்றதுக்கு மட்டும் ஃபுல்லாக கீழே வரைக்கும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மற்றதெல்லாம் இங்கே இன்பிட்வீனில் கொடுத்துட்டோம்னா உள்ளே அடங்கிடும், தெரிஞ்சுக்காது. அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு முடிச்சுக்கலாம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை சுற்றி வந்து பீட்ஸ் கொடுப்பாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சிலர் வந்து அப்படியே சங்கிலி தையல் கூட போடுவாங்க, அழகாக இருக்கும். நான் வந்து சங்கிலி தையலே போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். நீங்கள் பீட்ஸும் கொடுத்துக்கலாம், இல்லை சங்கிலி தையலும் போட்டுக்கலாம். ஆப்போசிட் கலர் கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே தான், இல்லை இந்த கலரே கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே தான். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டிருக்கோம். இங்கே ஃபினிஷிங்காக வந்து நம்ம சங்கிலி தையல் போட்டிருக்கோம். நீங்கள் சங்கிலி தையலும் போடலாம், அப்படி இல்லைன்னா சுகர் பீட்ஸும் கொடுக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். ரெண்டுமே இல்லாமல் ப்ளைனாக விட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஷேப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாடல் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கோடு போட்டிருக்கோம்ல, இங்கே ஆஃப்லேருந்து எடுத்துக்கலாம். ஆஃப்லேருந்து எடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கேருந்து இங்கே லாங்கில் கொடுத்து இங்கே லாங்லேருந்து அப்படியே இழுத்துக்கிட்டு இங்கே வந்துடுறோம். ஸோ இங்கே கொடுத்து எடுத்துட்டு இங்கே ஒரு குட்டியாக லாக் கொடுத்துட்டு அடுத்தது இங்கே சைடில் இங்கே ஒன்று கொடுத்துட்டு இங்கேருந்து அப்படியே இந்த சைடில் ஸோ கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே லாங்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே ஒரு குட்டியாக லாக்கு. இந்த லாக் போட்டதுக்கப்புறம் இந்த சைடில் போடுறோம். ஸோ ஒன்று வந்து ரைட்டில், ஒன்று வந்து லெஃப்ட்லன்னு மாற்றி மாற்றி கொடுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துட்டு இங்கே ஒரு கொடுத்துட்டு இங்கே லாங்கில் கொடுத்துட்டு அகைன் இப்படி இழுத்து இங்கே வந்து குட்டியாக இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக்லேருந்தே நான் ஆரி கிளாஸ் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் கற்றுக்கணும், உங்களுக்கும் சர்டிஃபிகேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுலேயும் வந்து நம்ம வேணும்னா இதை சுற்றி சங்கிலி தையல் போட்டுக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும் ஃபினிஷிங்காக. இல்லை நீங்கள் வந்து பீட்ஸ் கொடுக்குறீங்கனாலும் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து ப்ளைனாகவே விடுறேன். உங்களுக்கு வந்து எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சென்டர்லேயும் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம், இந்த கார்னர்லேயும் நம்ம வந்து பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.